இன்றைக்கி 11 மணிக்கு நம்ம வஞ்சிரம் பிடிக்க போனோம். ஆனால் ஒரு மீன் ஒன்று மாட்டுச்சு. இந்த மீனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கிலோ வரும் அந்த மீன். இது எவ்வளோ ரேட்டு போச்சுன்னா, ஒரு கிலோ ரூ. 1000 போச்சு எங்ககிட்ட. ஏன்னா மீன் வந்து கம்மியாக கிடச்சிதுன்னா ரேட்டு கூடும். மீன் வந்து அதிகமாக கிடச்சிதுன்னா ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட ரூ. 800லேருந்து ரூ. 900லேருந்து ரூ. 1000 போயிடும் நம்மக்கிட்ட. ஆனால் தூண்டில் பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். வலையில் பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். கிலோவுக்கு ரூ. 100 200 கம்மியாக இருக்கும். எப்படி தூண்டில் பிடிக்கிற மீன் வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்குதுன்னா, அது வந்து எப்பவுமே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐஸ் வச்சு கூட நம்ம 2 நாள் கூட வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் அப்பயும் அந்த ஃப்ரெஷ் மீன் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வலையில் பிடிக்கிறது வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன் இந்த இப்போ நம்ம கடல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மீன் வந்து நம்ம இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மீனும். மற்ற ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மீனை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படின்னு கேட்டால், அது நம்ம கடல் பார்த்திங்கன்னா வங்காள விரிவு கடலில் பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த அந்த உப்புத்தன்மை இருக்கிற கடலில் பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன். இப்போ மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா மீன் ரேட்டுலாம் அந்தளவுக்கு கம்மியாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மீன் வந்து கூடுதலாக தான் இருக்குது ரேட்டு.